கார்த்திகை மாத மண்டல காலம் தொடங்கியதால் நாடு முழுவதும் உள்ள பக்தர்கள் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதத்தை துவக்கினர். கார்த்திகை 1ஆம் தேதி முதல் 41 நாட்கள் மண்டல காலமாகும். இந்த காலத்தில் நடைபெறும் பூஜைக்காக சபரிமலை நடை நேற்று மாலை 5:30 மணிக்கு திறக்கப்பட்டது. மேல் சாந்தி விஷ்ணு நம்பூதிரி நடை திறந்து தீபம் ஏற்றியதும் 18ஆம் படி வாசல் திறக்கப்பட்டது. கார்த்திகை 1ஆம் தேதி மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்கள் மண்டல விரத காலத்தில் தங்களின் வெறுப்புகளை கடந்து ஒரே சிந்தனையில் ஐயப்பனை வழிபட்டு சபரிமலை செல்வர். சென்னையில் உள்ள ஐயப்ப ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. பக்தர்களுக்கு குருசாமி மந்திரங்கள் ஓதி மாலை அணிவித்தார். ஐயப்ப பக்தர்கள் தங்களின் தீய சிந்தனைகளை மறந்து ஐயப்பனை வழிபட்டால் வாழ்க்கையில் சுபகாரியங்கள் நடைபெறும் என்று குருசாமி கங்காதரன் கூறினார். மாதம் முதல் தேதி ஏராளமான பக்தர்கள் மாலை போட்டு சபரிமலைக்கு போகிற 41 நாள் விரதம் எடுத்த பிறகு சபரிமலைக்கு போவாங்க. அபீஷ்டதாய பிரதாயகனாய ஸ்ரீ சபரீசன் அவங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் நான் கொடுக்குது. மாலை அணிந்து கொண்டவர்கள் சுவாமியே சரணமையப்பா என்று சரண கோஷங்களை எழுப்பினார். நான் 16 வருஷமா போய் 17வது போறேங்க. குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லபடியாக போகணும், நல்லபடியாக வரணும். இது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனை இல்லாத போயின்னு வந்துருக்கேன். இனிமேல் போது இன்னும் அடுத்த வருஷம் 18வது வருஷம் 18வது வருஷம் போகும்போது தென்னங்கண்ணி எட்டும் போய் நான் வச்சுட்டு நேர்த்தி கடன் முடிச்சுட்டு வருவேன். இவ்வாறு மாலை அணியும் ஐயப்ப பக்தர்கள் காலை மாலைகளில் அருகில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வழிபடுகின்றனர். மேலும் 41 நாட்கள் விரதம் இருந்து சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடத்தி தை மாதம் ஐயப்பன் சன்னதியை அடைகின்றனர்.